ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். விஷ்ணு கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்கழி 18ஆம் பாசனம் பற்றி நாம் பார்க்கலாம். அதாவது இன்றைய பாசனம்: உந்து மதகளின் ஓடாத தோல்வழியில் நந்தகோபாலன் மருமகளின் நப்பின்னான் நந்தம் கமலும் குழலி கடைத்தருவாய் வந்தெங்கும் போய் அழைத்தனகான் மாதிரி பந்தல்வே பல்கால் குயிலு நங்கள் கூவினகான் வந்தார் விரலி உன் மைத்துனன் தேர்ப்பாட செந்தாமரை கையால் சீரார் வழியொழிப்ப வந்து திறவாய் மெல்கிறோ ரொம்பவாய் என்பது இன்றைய பாசுரம். இன்றைய பாசுரத்தில் நேற்று கண்ணனை எழுப்பினார்கள். ஆனால் நப்பினை எழுப்ப மகாலட்சுமி அம்சமான நப்பினை எழுப்ப மறந்து விட்டார்கள். அதை புரிந்து கொண்டு இன்று அந்த நப்பினையை எழுப்புகிறார்கள். எப்படி என்றால், உந்து மதகளிட்ட ஓடாத தோல்வழியை மதநீர் சிந்தும் யானைகளை உடையவர் நந்தகோபாலன். அதாவது மாமனாரின் புகழை பாடுகிறார்கள். மாமனாரின் புகழை பாடினால் மறுமுதல் குடிக்குமே என்று மாமனாரை புகழ்ந்து பாடுகிறார்கள். ஓடாத தோல்வழியின் என்றால் எந்த எதிரியானாலும் அவரை கண்டு ஓடியதே இல்லை நந்தகோபாலன். அந்த அளவுக்கு ஒரு வீரம் வாய்ந்தவர் அந்த நந்தகோபாலன் என்று அவருடைய வீரத்தை பற்றி பாடுகிறார்கள். நந்தகோபாலன் மருமகளின் நப்பின்னை. நந்தகோபரின் மருமகளே, கிருஷ்ணனுக்கு பிடித்தமான நப்பின்னையே, கந்தம் கமலும் குழலி கடைத்திறவாய், அழகான வாசனை வீசும் கூந்தலையுடைய நப்பின்னை பிராட்டியே, பொழுது விடிந்து விட்டது, கதவை திறக்கும்படி கேட்டுக்கொள்கிறார்கள். வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் என்றால் கோழி எங்கும் கூவத் தொடங்கிவிட்டன. அவை நேரம் தவறாமல் தன்னுடைய வேலைகளை செய்கின்றன. வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் என்றால், உன்னுடைய வீட்டு தோட்டத்தில் உள்ள பந்தலில் குறுக்கத்தி கொடிகள் மீது அந்த குறுக்கத்தி கொடிகள் மீது அந்த குயிலினங்கள் பல்வேறு குயிலினங்கள் உட்கார்ந்து கூவுகின்றனவே, அந்த சத்தம் கூட உனக்கு கேட்கவில்லையா? மீண்டும் மீண்டும் கூவிக்கொண்டே இருக்கிறது, அந்த சத்தம் கூட உனக்கு கேட்கவில்லையா என்று சொல்லி எழுப்புகிறார்கள். பந்தார் விரலி. பந்தார் விரலி என்பது நீயும் கிருஷ்ணன் நேற்று இரவு பூப்பந்து விளையாடினர்கள் போலும். அந்த பூப்பந்து விளையாட்டில் நீதான் ஜெயிப்பது போல் இருக்கிறது. எனவேதான் பூப்பந்து உன் கையில் இருக்கிறது. இதை கண்டுதான் நான் உங்களை பந்தார் விரலி என்று அழைத்தோம். உன் மைத்துனன் தேர்ப்பாட, உன் நாயகனான கிருஷ்ணன் நாங்கள் தேர்ப்பாடி வந்துள்ளோம். அவருடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் நீ கேட்க வேண்டாமா என்று அந்த பெண்ணை கேட்டுக்கொள்கிறார்கள். வந்து கதவை திறக்க சொல்லுகிறார்கள். செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்பு என்றால், செந்தாமரை சிவந்த தாமரை போன்ற உனது கைகளில் உள்ள வலைகள் ஓசை கேட்டு நாம் மகிழ வேண்டும் என்று சொல்ல, வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ ரொம்பவாய். கதவை திறக்க வேறு யாரையும் அனுப்பக்கூடாது, நீயே வந்து கதவு திறக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கும் மகிழ்ச்சி எங்களுக்கும் மகிழ்ச்சி என்று அந்த பெண்கள் சொல்லுகிறார்கள். இதுதான் இந்த பாசுரத்தின் விளக்கம். இந்த பாசுரம் ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு பாசுரம். எப்படி எனில், திருப்பாவைஜியர் சுவாமி ராமானந்தர் என்று இந்த பாசுரத்தை பாடிக்கொண்டே செல்லுகிறார். அவ்வாறு சென்று கொண்டிருக்கும் பொழுது பெரிய நம்பிகள் அவருடைய திருமாளியின் முன்பு சென்று இந்த பாசுரத்தை சேவித்து, வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய், செந்தாமரை கையால் சீரார் வழியொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் என்று சொல்லி அவர் மாளிகை முன்பு சேவிக்கிறார். அப்போது பெரிய நம்பிகளின் மகள் அத்துழாய் வந்து கதவு திறக்க அவர் அப்படியே மூச்சிட்டு விழுந்து விடுகிறார். பெரிய நம்பி வந்து உந்து மதகளித்த பாசுரத்தின் மகிமையோ என்று கேட்கிறார். இந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பாசுரம் இந்த பாசுரம். சுவாமி ராமானந்தருக்கும் பிடித்தமான ஒரு மிக சிறந்த பாசுரம் இந்த பாசுரம். மங்களாய்.